என்ன ஊரில் ஏதோ வசூல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஒன்றும் இல்லை சார். நம்ம ஊரில் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யலான்ட்டு. நல்ல விஷயம் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் பெரிய அமௌண்ட்டை வசூல் பண்ண முடியாது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்களா? வேற வழி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களா. சரி, அவருக்கு வயசு என்ன இருக்கும்? இன்னும் ஒரு 52 வயசு இருக்கும். அவர் மொபைல் ஃபோன் ஏதாவது வச்சுருந்தாரா? அவர் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவங்க பையன் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கறதுக்காக என்னோட பழைய ஃபோனை கொடுத்துருக்குறேன். சிம்மு? சிம்மு அவரோடது தான். அவர் என்ன சிம்மு யூஸ் பண்ணான்னு தெரியுமா? ஏர்டெல்லு. ஏன், என்ன விஷயம், எது கேட்குறீங்க? சொல்கிறேன். கடைசியாக அவர் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணார் தெரியுமா? தம்பி, ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கூட்டுறா. எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். 279 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்காரு. சூப்பர். அப்போ அவருக்கு ஏர்டெல் மூலமாக 4,00,000 ரூபாய் இலவசமாக கிடைக்கும். எப்படி சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க விபத்தில் இறந்துட்டாலோ அல்லது இயற்கையாக மரணம் அடைந்தாலோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டை தரதா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான வீடியோவை நம்ம சேனலில் இருக்க அரிமா விழித்திரு பார்க்காதவங்க பாருங்கள். ஏர்டெல்லில் 2 ரீசார்ஜ் பேக்குக்கு ஆயுள் காப்பீட்டு சலுகையாக கொடுக்குறாங்க. அது என்னென்னா 279 ரூபாய்க்கு 4,00,000 ரூபாயும் 179 ரூபாய்க்கு 2 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. ஆயுள் காப்பீட்டு திட்டம்னா என்னென்னா, ஒருத்தர் இயற்கையாக இறந்தாலோ அல்லது விபத்தினால் இறந்தாலோ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவித்தொகை கொடுக்கறது தான் இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம். இந்த ஸ்கீமில் யார் ஜாயின் பண்ண முடியும், யார் ஜாயின் பண்ண முடியாது, இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணுறது, 2 லட்சம் மற்றும் 4 லட்சம் தொகையை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத ஒரு டெமோவோட பார்ப்போம். பயன் தரும் வீடியோக்கள் அதிகம் இடம்பெறும் அரிமா விழித்திரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க. இதில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நம்பருக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 279 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து 179 ரூபாய்க்கு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. நான் 279 ரூபாய்க்கான 4 லட்சம் பாலிசியை எடுக்க போகிறேன். 279 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். இதில் ஏர்டெல் மணி, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலெட்டு, யூபிஐ இதில் வேணால் நம்ம பேமெண்ட் பண்ணலாம். நான் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறேன். என்னோடய யூபிஐ ஐடியை டைப் பண்ணுறேன். பே நவுன்னு கொடுக்குறேன். கூகுள் பேயில் பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஸு. பேமெண்ட் ரிசிப்ட் வந்திருக்கு, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எஸ்எம்எஸ் லிங்கை கிளிக் பண்ணி நாமினி பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு இதெல்லாம் டைப் பண்ணுறேன். நான் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணதை பார்த்து யாரும் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் எங்கே எப்படி ரீசார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, கடையில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு உங்கள் செல்லுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் நாமினி பேர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். அப்படி ஃபில்அப் பண்ணாமல் விட்டால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சிம்மு வந்து உங்கள் பேரில் இருக்கணும். இந்த ரீசார்ஜ் பண்ணுறவங்க பாலிசி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாலிசி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த சிம்மோட ப்ரூஃப் வந்து உங்கள் பேரில் இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் முக்கியமாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் வந்து இயற்கையாக மரணம் அடைந்தாலோ அல்லது விபத்தில் இறந்தாலோ இந்த 4 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, இயற்கையாகவோ அல்லது விபத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்க 1 மாத காலத்திற்குள்ளே இதுக்கு உண்டான தொகையை கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் சார்பாக கிளைம் தொகையை கேட்டு விண்ணப்பிக்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோல் விபத்தினால் இறந்தவர்கள் சார்பாக கிளைம் தொகையை கேட்டு விண்ணப்பிக்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கொடுத்து அதுக்கும் பதிலும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். ஏர்டெல்லில் 2 ரீசார்ஜ் பேக்குக்கு ஆயுள் காப்பீட்டு சலுகையாக கொடுக்குறாங்க. அது என்னென்னா 279 ரூபாய்க்கு 4 லட்சம் ரூபாயும் 179 ரூபாய்க்கு 2 லட்சம்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 279 ரூபா இல்லாட்டி 179 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலே போதும். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 54ன்னு கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்க தான் இந்த இன்சூரன்ஸில் சேர முடியும். பாலிசி டாக்குமெண்ட் வேணும்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஏர்டெல் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம்னு போட்டிருக்காங்க. 279 ரூபா இல்லாட்டி 179 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் பாலிசி ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏஜ் மற்றும் நீங்கள் கொடுத்துக்கிற நேம் அவங்க ப்ரூஃபோட ஒத்து போகலைன்னா ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். நீங்கள் சிம் கார்டு வாங்கும்போது கொடுத்துருக்கிற ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு பாலிசி உருவாக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமினியை யார் வேணும்னாலும் நியமிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 179 ரூபா இல்லாட்டி 279 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எந்த விவரமும் ஃபில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ரீசார்ஜ் செஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க சட்டப்பூர்வ வாரிசு யாரோ அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமினி 18 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, 18 வயதுக்கு மேற்பட்டவரே விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நாமினி பேரை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் பாலிசி எண் தெரியலைன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷனில் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலிசி காப்பி இல்லைனாலும் பரவாயில்ல, பாலிசி நம்பர் மட்டுமே இருந்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பாலிசி தொடர்பாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் பேரில் ஏர்டெல்லில் நிறைய சிம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எல்லாத்துலேயும் இந்த ஆயில் காப்பீட்டில் சேர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ₹279 இல்லாட்டி ₹179 இதில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் சேர முடியும். அதுவும் ஒரு சிம் கார்டுக்கு தான் பலன் இருக்குன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் செக்கப்போ எந்த டாக்குமெண்ட்டோ தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. பாலிசி டாக்குமெண்ட் வீட்டு அட்ரஸுக்கு வந்துடுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க விபத்தில் இறந்துட்டாங்கன்னா இலவசமாக எத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.